ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது பாண்டியன் வந்து ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வந்து அதில் குழாய் கட்டி அதுல இருந்து வீட்டு வாசல் நிக்க வச்சிருக்காங்க. ஸோ வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த ஆட்டோ பக்கத்துல நிக்கிறாங்க. ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி குழாய் கட்டி வச்சிருக்கீங்க கேட்கும்போது ஒவ்வொரு மருமகளும் கேட்கறான், மாமா எதுவும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறீங்களா மாமா, ஏன் மாமா இப்படி கட்டிருக்கீங்க, ஆனா தேர்தலும் இப்ப வரதில்லை அப்படின்னு கேட்கறாங்க. இன்னொரு மருமக, ஏமாமா நீங்க வந்து நம்ம பாண்டியன் ஸ்டோர் கடையை வந்து விளம்பரம் படுத்துறதுக்காக இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லாம பேசும்போது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அரசியை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, என் மக வெளியே போவோம் வரும்போது எல்லாரும் கேட்குறீங்க இந்த மாதிரி கொஸ்டின், ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ண, ஆனால் என் மக பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். ஸோ அதனால தான் அவன் ஜெயிலில் இருக்கான். ஸோ இந்த மேட்டரை பற்றி நீங்கள் கேட்குறதா இருந்தால் யார்கிட்ட கேட்கணும்னா, இந்த ஊரில் அயோக்கியனா சுற்றிக்கிட்டு பொறுக்கியா இருந்துக்கிட்டு இருந்த குமாரவேல் அவ்வளோ பெத்த தாய் தவப்பன்ட்ட தான் போய் கேட்கணும். அதாவது முத்துவேலு சக்திவேலோட மயங்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும், ஏன் இப்படி பண்ண ஒன்னேன்னு அதை நீங்கள் போய் அவங்க கிட்ட கேளுங்க. இனிமேல் அரசியோட மேட்ரு ஏதாவது பற்றி தெரியணும்னா எங்ககிட்ட வராதியே, நீங்கள் நேராக போய் அவங்க வீட்டில் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கோமதி ஏங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த பேச்செல்லாம் கேட்காம அரசியை திரும்ப ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் என்ன காட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது வந்து கோமதி அவங்க எல்லாரும் வந்து வீட்டில் உட்காந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உட்காந்துருக்கும்போது டிவியில் வந்து பாண்டியன் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதை வந்து ரெக்கார்ட் பண்ணி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவி தொலைக்காட்சியில் வெளியான அந்த நியூஸில் வந்து பாண்டியன் வந்து பண்ணது பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பா எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் அப்பா எல்லாம் வந்து பாண்டியன் மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட வந்து அரசியோட மாமா சொல்லுவான், மாமா இதெல்லாம் பண்ணது வரைக்கும் கரெக்ட் தான், ஆனால் நாளைக்கே வந்து அரசி முன்னாடி மைக் செட்டை கூட்டிகிட்டு வந்து மைக்கை நீட்னா என்ன செய்வாங்க, யூடியூப்ஸில் உள்ளவங்க நியூஸில் பார்த்தவங்க மைக்கை கூட்டிகிட்டு வந்து அரசிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அரசி சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, வந்தால் நான் தைரியமாக சொல்லுவேன், எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் எனக்கு துணையாக நின்றாங்க, ஸோ எங்கள் அப்பா மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து செகண்ட் பார்ட்டில் முடிக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டில் என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கிற மாதிரி கேட்டுறாங்க. அப்போ கதிர் வந்து உட்காந்துருப்பான். அவன் அம்மாவுக்கு ஃபோன் வரும், ஆமாங்க நீங்கள் செல்லில் பார்த்தது ஃபோனில் பார்த்தது எல்லாம் என் வீட்டுக்காரத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எனக்கே கால் பண்ணி கேட்குறீ அப்படின்னு சொல்லி கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ கதிர், ஏமா என்னாச்சு, எல்லாரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் சொல்லுவான், அம்மா நீங்கள் பேசாமல் வந்து அதில் உள்ளது வந்து எங்கள் வீட்டுக்காரவ கிடையாது, எல்லாம் ஏஐ மூலமாக இது கிரியேட் பண்ணதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏஐனா அப்படி என்னன்னு சொல்லிக்குவோம், ஆமாம்மா அது வந்து நம்மள மாதிரியே கிரியேட் பண்ணி நம்மள மாதிரியே வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட செந்தில் சொல்லுவான், இது பாதி பேர் நேர்லையும் பார்த்துருக்கா, பாதி பேர் இதுலையும் பார்த்துருக்கா, அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதோட அப்போ வந்து செந்தில் சொல்லுவான், என்னதான் அரசிக்கு வந்து நீனு அப்பாவும் ரொம்ப சப்போர்ட்டா தான் இருக்கிய, அரசி அப்பாவும் பொண்ணும் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கோட எபிசோட முடிக்கிறாங்க.